சரணம் சரணம் சரவண பவவோ. முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம வீடியோ பதிவுகளை முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ முடிவில் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. கமெண்ட்டில் போய் ஓம் முருகா போற்றி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, இன்றைக்கி மாலை போட்டாச்சு. ஹஸ்பண்ட் திருச்செந்தூர் முருகனுக்கு வைகாசி விசாகத்துக்காக மாலை போட்டிருக்காங்க. ஆனால் வைகாசி விசாகத்தன்னைக்கே போகிறோமா இல்லை அதுக்கு முன்னாடியே போகிறோமான்னு தெரியல. ஆனாலும் மாலை போடுறது சரி இன்றைக்கி போட்டுக்கலாம். ஏன்னா இன்றைக்கி போட்டால் தான் வைகாசி விசாகம் அன்னைக்கு 48 நாள் கணக்கு வருது. அதனால் இன்றைக்கி போட்டாங்க. ஹஸ்பண்ட் மட்டும்தான் போட்டாங்க. உடனே தம்பியும் அழ ஆரம்பிச்சிட்டாரு, நானும் போடணும் அப்படின்னு. அவனுக்கு இன்னும் ஒரு 2 டேஸ் ஸ்கூல் இருக்குது. அதனால் சரி அவனுக்கு ஃப்ரைடே இல்லைன்னா சண்டே போட்டுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. இன்றைக்கி காலையிலே போய் போட்டுட்டு வந்தாச்சு. இந்த தடவை நான் எப்போவுமே இப்போ தைப்பூசத்துக்கெலாம் 48 நாள் இருக்கும்போது விரதம் இருந்துட்டு எனக்கு வேண்டுதல் இருந்துச்சு, வச்சேன். அது நிறைவேறவும் செய்தது. ஆனால் இந்த தடவை என்னன்னு தெரில, முருகன்கிட்ட எதுவுமே கேட்கணும்னு தோணலை. முருகன் மட்டும் இருந்தால் போதும், நமக்கு எல்லாமே நடக்கும் அப்படிங்கிற ஒரு இது வந்துச்சு. எத்தனை இது கஷ்டம் வந்தாலும் சரி, எதுனாலும் சரிப்பா எனக்கு தாங்கிக்கிற மனசு கொடு, ஆனால் நீ என் கூட இரு. ஏன்னா முருகன் நம்ம கூட இருந்தால் எப்படி நம்மளை கீழே விழ விடுவாரா? கண்டிப்பாக விழ விட மாட்டார். அவர் கூட இருந்தால் நம்மளை தாங்கி பிடிச்சிப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. என்னமோ இப்போலாம் எனக்கு கேட்கவும் தோணலை. எப்பவும் கேட்குறது ஒரு விஷயந்தான், யார் முன்னாடியும் அவமானப்படக்கூடாது, தலை குனிஞ்சு நிற்கக்கூடாது, அதை தான் கேட்பேன். சில வேண்டுதல்கள் நான் வைப்பேன், அதை நிறைவேற்றியும் கொடுத்துருக்காரு. இப்போ கொஞ்ச நாளாக வேல்மாறல் படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதை நான் கண்கூட நான் அனுபவிக்கிற ஒவ்வொரு விஷயத்துலேயும் தடை வரும், கஷ்டம் வரும். ஆனால் முடிவில் அது சுபமாக தான் முடியும். அது முருகன் இருக்கிறதுனால தான், நான் வேல்மாறல் படிக்கிறதுனால தான், திருப்புகழ் படிக்கிறதுனால தான், ஒருவரி மந்திரங்கள் சொல்கிறதுனால தான், பதிகங்கள் படிக்கிறதுனால தான் அப்படின்னு எனக்கு கண்டிப்பாக அதை நான் உணர்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்தி முறையை கையாளுவாங்க. எனக்கு எனக்கு சுலபமாக இருக்கிறது பதிகங்கள் படிக்கிறது தான். ஏன்னா பூஜை நான் பண்ணுவேன், ஆனாலும் ரொம்ப என்னால், ஏன்னா எனக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கிறதுனால என்னால் அந்த மாதிரி பிரம்ம முகூர்த்த பூஜையோ அது மாதிரிலாம் என்னால் பண்ண முடியறதில்ல. அதனால் நான் பதிகங்களை பாராயணம் பண்ணுவேன். அது என்னால் முடியும். அது எனக்கு ஈஸியாக வரும். அது இன்னொன்று, அது படிக்கும்போது நமக்கு ஒரு மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும். சில நேரத்தில் அழுக வரும், சில நேரத்தில் மனசு சந்தோஷமாக இருக்கும், நமக்கு ஏன்னே தெரியாது. ஆனால் சில நேரத்தில் முருகன் சில விஷயங்களை நமக்கு அனுமதிச்சு தான் ஆவார். நம்ம சிலதை அனுபவிக்கணும்னு இருக்கும்போது கண்டிப்பாக அதுலேருந்து நம்ம எஸ்கேப் ஆக வேண்டாம். என்ன கேட்டால் நான் அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம அதுலேருந்து விடுவிங்க முருகா அப்படின்னு கேட்கும்போது எஸ்கேப் ஆகிட்டா அது இன்னும் நமக்கு பெருசாக நமக்கு வரும். அதனால் நீங்கள் முடிஞ்ச வரை கஷ்டம் வந்தாலும் சரி, ஏதோ நம்மளோட கர்மா அப்படின்னு நினச்சிட்டு அனுபவிச்சிருங்க. ஆனால் முருகனை மட்டும் விட்டுறாதீங்க. நீ என் கூட இருப்பா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக முடிவில் அது நல்லதில் தான் போய் முடியும், சுபமாக தான் இருக்கும். முருகனை நம்பிறார் யாருமே கெட்டு போவதில்லை. அதனால் நீங்கள் பயப்படாதீங்க. வர்ற கஷ்டங்களை நினச்சி மனம் துவண்டு போகாதீங்க. என்னப்பா முருகா, உன்னை கும்பிட்றனே, இப்படி கஷ்டம் நடக்குதே, இப்படி வேதனை வருதே அப்படின்னு கண்டிப்பாக கஷ்டப்படாதீங்க. நம்ம ஒரு சில விஷயங்களை முடிவு பண்ணியிருப்போம், இதை நான் பண்ணவே கூடாது அப்படின்னு நினச்சிருப்போம். ஆனால் அது பண்ணுற மாதிரி சூழ்நிலை நமக்கு வரும். அதனால் முருகனோட கையில் எல்லாத்தையும் கொடுத்துருங்க. நம்மளோட வாழ்க்கையே முருகன்கிட்ட அர்ப்பணிச்சிருங்க. அவர் எப்படி நடத்துகிறாரோ அப்படியே கூட்டிகிட்டு போட்டோம். ஆனால் அவரை மட்டும் விட்டுறாதீங்க. முருகன் என்றைக்குமே நம்ம கூட இருப்பார். கண்டிப்பாக முருகனுடைய அருள் நமக்கு கிடைக்கும். ஓம் முருகா போற்றி.